இல்ல சார், நீங்க படம் பார்த்தீங்க. அப்ப நீங்க அந்த சீன் வைக்காம எடுத்துருக்கலாம் சார். இல்ல சார், அது வைக்க கூடாதுன்னு நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப வந்து ஏ சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க. இல்ல சார், இப்ப காலங்காலமா ஒரு நிமிஷம் சார். ஏ குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏ எது குடுக்குறாங்கன்னா, 18 இயர்ஸ் மேல வந்து பார்க்க கூடாதுன்ட்டு. நீங்க வந்து யூடியூப்லயே வந்து அத வந்து நீங்க போட்டீங்க. யூடியூப்ல வந்து 10 வயசு பசங்க பார்க்கறாங்க, 3 வயசு பசங்க பார்க்கறாங்க. சோ வந்து அப்பவே வந்து கெட்டு போயிட்டல சார் அது. இல்ல சார், யூடியூப்ல அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் பேடான கண்டென்ட்லாம் இருக்கே சார். சார் இங்க பாருங்க சார். இல்ல சார், இல்ல ட்ரெய்லர் சென்சார் கிடையாது சார். அப்ப எப்படி சார் நீங்க வந்து எக்ஸிபிட் பண்றீங்க? அவ்வளவு 50 லாங்குவேஜஸ் இருக்கு. எப்படி வந்து எக்ஸிபிட் பண்றீங்க? எந்த எண்ணத்துல பண்றீங்க சார்? இட் இஸ் அகைன்ஸ்ட் தி லா. இல்ல சார், இது இல்ல சார், இது வந்து பிரைவேட் எக்ஸிபிஷன் சொல்லுங்க, பப்ளிக் இது. மீடியா வந்து உங்களுக்குள்ள பார்த்தா தட் இஸ் டிஃபரண்ட். இந்த மாதிரி வந்து போடுறதுனால போன வாரத்துல வந்து ஒரு படம் வந்து 10 days. இல்ல சார், கரெக்ட் தான் சார். இது பிரைவேட் ஸ்கிரீனிங் தானே சார்? This is not private screening. இல்ல சார், நாங்க இன்வைட் பண்ண ஆட்கள் தானே சார் வந்திருக்காங்க. சார் மீடியா இருக்குல்ல, it is a public screening, it is not a private screening. இது சம்பந்தமா நான் வந்து இன்னைக்கு வந்து சென்சார் போர்ட்ல ஃபைல் பண்ணி கம்ப்ளைன்ட் கமிஷனர் ஆபீஸ்ல ஃபைல் பண்ணிருக்கேன். This is an offense sir. ஏன்னா நீங்க ஒருத்தர் இந்த மாதிரி பண்றதுனால it continues. ஒரு 10 நாளைக்கு. இல்ல சார், அதான் சொல்றேன் சார். நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன் அப்படி போடுறீங்க? பைடிங் ஒரு படம் அப்படியே அன்சென்சார்ட் வெர்ஷன்ல போறாங்க. அவ்வளவு 50 லாங்குவேஜஸ் லேடிஸ் உட்கார்ந்து பார்க்கறாங்க. இல்ல சார், அதான் சார், இது பிரைவேட் ஸ்கிரீனிங் சார். இப்போ பிரைவேட் ஸ்கிரீனிங் சார், கரெக்ட் சார். நாங்க தானே சார் இன்வைட் பண்ணிருக்கோம். நீங்க இன்வைட் பண்ணீங்க, பப்ளிக் இன்வைட் பண்ணீங்க, அது பிரைவேட் ஸ்கிரீனிங் ஆமா சார். இல்ல இது பிரைவேட் ஸ்கிரீனிங். இல்ல சார், நாங்க இன்வைட் பண்ணி ஒரு பர்టిక్యులர் குரூப் ஆஃப் பீப்பிள்க்கு போடும்போது எப்படி சார் அது பப்ளிக் ஸ்கிரீனிங் ஆகும்? யூடியூப்ல ராங் ன்ற அது கரெக்ட் மிஸ்டேக் ன்ற சார். இட் இஸ் நாட் சார், நம்ம யூடியூப்ல தான் இல்ல யூடியூப்ல. சரி, ஓகே. டைரக்டர், சில ட்ரைலர்ல ஒன்னு சொல்றீங்க, இந்த சாண்டி மாஸ்டர் ஸ்டோரி ஒன்னு சொல்லிருக்கீங்க. சொல்லுங்க சார். ட்ரைலர்ல ஒன்னு காமிச்சிருக்கீங்க, படம் பார்த்தா தான் ஃபுல்லா புரியும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த டைலாக் வச்சிருக்கீங்க, அதாவது குரங்குங்க வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ நாமளும் அப்படிதான் அதுல இருந்து தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ நாமளும் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, அப்படி நீங்க அதை எடுத்துக்கிறீங்க. இல்ல கேக்குறேன், நீங்க சொல்ல வந்தது இதானா? இல்ல, அதான் நான் சொல்லல. ட்ரெய்லர்ல வெறும் அந்த வாக்கியம் மட்டும் தான் இருக்கு. குரங்குகள் தான் கூட பிறந்த அப்படின்ற அந்த வாக்கியம் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால நாமளும் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. அதான் நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். அதுல இருக்கிற ஒரு கேரக்டருக்கு வர ஒரு கேள்வி தான் அது. அது என்ன கான்டெக்ட்ல எதனால அப்படின்றது இப்போ நான் ரிவீல் பண்ணா கதையை ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும். பட் அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பா சோஷியலி இர்ரெஸ்பான்சிபிளா தப்பா இருக்காது. அதுக்கு நான் 100% கேரண்டி. இல்லை, இன்னொன்று, கலையரசன் வந்து அந்த குழந்தை வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கும். ஸோ நிற்கும் போதும் டேடி நான் செக்ஸியாக இருக்கேன் நான் பாரு அப்படின்னு சொல்லும். ஒரு குழந்தை அந்த அவங்களுடைய வாயிலேருந்து அந்த வார்த்தை வர்றது எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆமா, இதை நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். இந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தைக்கு வந்து நாங்க ஷூட் பண்ணும்போது 8 வயசோ 9 வயசோ அப்படின்னு நினைக்கிறேன். ரஷ்லாம் எங்க கிட்ட இருக்கு, ஃபுல் ப்ரூஃபும் இருக்கு. குழந்தைய வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்க தப்பா ஷூட் பண்ணல. ஒரிஜினல் ரஷ்ல அந்த பொண்ணு வந்து அப்பா நான் அழகா இருக்கேனா அப்படிதான் கேட்டிருப்பா. அதே மாதிரி ஆனா மேட்டர் பண்றதா என்னன்னா அப்படின்னு கேட்டதுல ஒரிஜினல் ரஷ்ல ஆனா தமிழ் சினிமானா என்னன்னா அப்படிதான் கேட்டிருப்பா. அந்த குழந்தைக்கு டப் பண்ணது எல்லாமே இந்த படத்துல பிரகிருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணாங்க. அவங்க தான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பிரகிருதிக்கு 24-25 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டப் பண்ணும்போது. ஸோ அந்த குழந்தை வாய்ஸ் குழந்தை மாதிரி அவங்க தான் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு விஷுவல் ப்ரூஃப் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு, ரஷ்ஷும் இருக்கு. ஸோ நீங்க காட்டணும் அப்படின்னா பிரஸுக்கு காட்டுறதுக்கும் ரெடியா இருக்கும். இல்ல, உங்க சைட்ல இருந்து பார்க்கும்பொழுது இங்க வந்து ஒருவேளை செக்ஸ் எஜுகேஷன் சரியா இல்ல இவங்களுக்கு. இல்ல, இந்த குழந்தை கேட்கறாங்க எல்லாமே வந்துருச்சு. ஸோ எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒருவேளை இதனால இந்த படத்தை காட்ட வந்திருக்கீங்களா? எப்படி புரியுது? பொதுமக்களுக்கு பொதுவாகவே ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது. சோ பாலியல் பலாத்காரம் நிறைய வந்துருச்சு, அதுக்கு சட்டம் கிட்டம் எக்கச்சக்கம் வந்துச்சு. சோ அதுக்காக இந்த படம் எடுக்கப்பட்டு அந்த குழந்தை கதையை கேக்குறீங்களா? இல்ல, குழந்தை கதை அது ஒரு பார்ட் ஆஃப் த கதை அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம சொசைட்டில நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதை பெருசா இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸ் பண்ணல. ஆனா கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். ஆமா இல்ல, இதை பத்தி நீங்க யோசிச்சிருக்கலாம், உங்களுக்கு கோவம் இருந்திருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்க அதை பார்த்துட்டு இருக்கலாம், என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தை தான் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணிருக்கு. அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. கலையரசன் நடிச்சிருக்கிற அந்த குழந்தைய பத்தின கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான. சென்சார்ல படத்தை பார்த்துட்டு பயங்கரமா அந்த கதையை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு 5 பேர் பார்த்தாங்க. என்கிட்ட சொன்னவர் வந்து 5 போர்ட் மெம்பர்ஸுமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, சொசைட்டிக்கு இப்போ இது ரொம்ப தேவையான படம், அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுல ஸ்டோரி சொன்ன உடனே யார் ஃபர்ஸ்ட் பயந்தாங்க? சொல்லுங்க சார். ஆமா சார். இல்ல, ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியாருடைய கொள்கை அது கரெக்ட் சார். அது வந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு மறுபகுதியை விட்டுட்டீங்களே. இல்ல சார், விட்டுட்டேன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்க பாதி தான் பார்த்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு பகுதி தெரியுது.
பெண் தாலி கட்டணும் ம் அப்படிங்கிறது அவருடைய. ஆமா ஆமா, ஏன் பொண்ணுக்கு மட்டும் பையன் தாலி கட்டணுன்றது அவரோட கேள்வி. ம் அதே நேரத்துல பெண்ணுக்கும் வந்து தாலி கட்டணும். ம் ம் ரெண்டு பேருமே தாலியை தொங்கப்பட்டு ம் அப்படிங்கிறது அவருடைய. ம் 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 அதுல இதை வந்து ஒரு பகுதியை நீங்க காமிச்சிருக்கிறீங்க. அதான் சார், ட்ரெய்லர்ல நான் ஒரு பகுதி காமிச்சிருக்கேன். அப்ப அந்த பகுதியும் காமிச்சிருக்கலாம்ல. அப்போ நான் ஃபுல் படத்தையே ட்ரெய்லர்ல காமிச்சுனா படத்துல என்ன சார் பாக்குறது? இது வந்து அப்படி ஒண்ணு ரகசியம் இல்லை. இல்ல சார், கண்டென்ட் ரிவீல் ஆயிரும் இல்ல. இப்போ நான் எல்லாத்தையுமே ட்ரெய்லர்ல காமிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கு பதில் தான் படம். அது நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். சிபிஎஸ்சி சர்டிஃபை பண்ணிட்டாங்க சார். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் சார். அவருடைய மகளாக வைக்கிற அந்த குழந்தை வந்து அப்பா நான் செக்ஸா இருக்கிறதுனால கேட்கணும். ஆமா சார், அது வந்து தேவையாது சார். அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். அதான் சொல்றேனே, அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சார் இங்க பாருங்க சார். இல்ல சார், இல்ல ட்ரெய்லர் சென்சார் கிடையாது சார். அப்ப எப்படி சார் நீங்க வந்து எக்ஸிபிட் பண்றீங்க? அவ்வளவு 50 லாங்குவேஜஸ் இருக்கு, எப்படி வந்து எக்ஸிபிட் பண்றீங்க? எந்த எண்ணத்துல பண்றீங்க சார்? இட் இஸ் அகைன்ஸ்ட் தி லா. இல்ல சார், இது இல்ல இல்ல சார், இது வந்து பிரைவேட் எக்ஸிபிஷன் சொல்ல பப்ளிக். இது மீடியா வந்து உட்கார உங்களுக்குள்ள பார்த்தா தட் இஸ் டிஃபரண்ட். இந்த மாதிரி வந்து போடுறதுனால போன வாரத்துல வந்து ஒரு படம் வந்து 10 டேஸ். இல்ல சார், கரெக்ட் தான் சார். இது பிரைவேட் ஸ்கிரீனிங் தானே சார்? திஸ் இஸ் நாட் பிரைவேட் ஸ்கிரீனிங். இல்ல சார், நாங்க இன்வைட் பண்ண ஆட்கள் தானே சார் வந்திருக்காங்க. சார் மீடியா இருக்குல்ல, இட் இஸ் a public screening, it is not a private screening. இது சம்பந்தமா நான் வந்து இன்னைக்கு வந்து சென்சார் பண்ண ஃபைல் பண்ணி கம்ப்ளைன்ட் கமிஷனர் ஆபீஸ்ல ஃபைல் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் an offense சார். ஏன்னா நீங்க ஒருத்தர் இந்த மாதிரி பண்றதுனால இட் கண்டினியூ. ஒரு 10 நாளைக்கு இல்ல சார், அதான் சொல்றேன் சார். நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சார் ஏன் அப்படி போடுறீங்க? பைரியும் ஒரு படம் வந்து அன்சென்சார்ட் வெர்ஷன்ல போறாங்க. அவ்வளவு 50 லாங்குவேஜஸ் லேடிஸ் உட்கார்ந்து பாக்குறாங்க. இல்ல சார், அதான் சார், இது பிரைவேட் ஸ்கிரீனிங் சார். இப்போ பிரைவேட் ஸ்கிரீனிங் சார், கரெக்ட் சார். நாங்க தானே சார் இன்வைட் பண்ணிருக்கோம். நீங்க இன்வைட் பண்ணீங்க கூட பப்ளிக் இன்வைட் பண்ணீங்க கூட அது வந்து பிரைவேட் ஸ்கிரீனிங் ஆமா சார். இல்ல இது பிரைவேட் ஸ்கிரீனிங் இல்ல சார், நாங்க இன்வைட் பண்ணி ஒரு பர்టిక్యులர் குரூப் ஆஃப் பீப்பிளுக்கு போடும்போது எப்படி சார் அது பப்ளிக் ஸ்கிரீனிங் ஆகும்? யூடியூப்ல ராங் ன்ற அது கரெக்ட் மிஸ்டேக் ன்ற சார். இட் இஸ் நாட் a சார் நம்ம யூடியூப்ல இல்ல யூடியூப்ல. சரி ஓகே சார், நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க சார். பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து தாலி கட்டுறாங்க சார், சரிங்களா? இது தமிழோட கலாச்சாரத்துக்கு எதிரானது, சரிங்களா? அதை வந்து நீங்க எப்படி சார் வந்து ரிவீல் பண்ணலாம் சார்? அதான் சார், இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் வந்து கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் செத்துட்டா அந்த பொண்ணு வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றது நம்ம கலாச்சாரமா இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது மாறுச்சுல. இப்போ புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்றது கலாச்சாரமா இருந்தது. ஒரு பாயிண்ட்ல அது மாறுச்சுல. அப்போ ஏன் பொண்ணுங்க மட்டும் தான் தாலி கட்டிக்கணும் அப்படின்றது ஏன்? அப்ப வந்து தமிழோட கலாச்சாரத்தை மாத்த போறீங்களா? ஏன்னா இப்பவே வந்து இருங்க, இப்பவே வந்து 33% கொடுத்ததுனாலயே வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் 1% வேணும்னு கேக்குறாங்க. இப்ப தாலின்னு ஒரு விஷயம் வருது. அதனாலதான் வந்து பெண்கள் வந்து குடும்ப பெண்கள் சொல்றேன், குடும்ப பெண்கள் அவங்க வந்து இருங்க சார், இருங்க. ஓகே, நீங்க சொல்ற ஈக்குவாலிட்டி எல்லாமே சரிதான் சார். இப்ப குடும்ப பெண்கள் வந்து அவங்களோட ஒரு பிராண்ட் என்னன்னா ஃபேமிலி கேர்ள், ஃபேமிலி உமன் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து தாலியே நீங்க வந்து ஒரு தமிழோட கலாச்சாரத்தையே மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றீங்க. அது நீங்க யூடியூப்ல போறீங்க, ஆனா அதுவும் சோஷியல் மீடியா தானே சார். அது எப்படி சார் நீங்க மக்களுக்கு எப்படி சேர்க்க போறீங்க? அதுதான் சார், அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். இப்போ தாலி இல்ல சார், நீங்க படம் பாத்தீங்க அப்ப நீங்க அந்த சீனை வைக்காம எடுத்துக்கலாம் சார். இல்ல சார், அது வைக்க கூடாதுன்னு நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப வந்து ஏ சரி கொடுத்துருக்காங்க. இல்ல சார், இப்ப காலங்காலமா ஒரு சார் ஏ கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஏ எது கொடுக்குறாங்கன்னா 18 இயர்ஸ் மேல வந்து பார்க்க கூடாதுன்னு. நீங்க வந்து யூடியூப்லயே வந்து அதை வந்து நீங்க போட்டீங்க. யூடியூப்ல வந்து 10 வயசு பசங்க பாக்குறாங்க, 3 வயசு பசங்க பாக்குறாங்க. சோ வந்து அப்பவே வந்து கெட்டு போயிட்டுல சார். இல்ல சார், யூடியூப்ல அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் பேடான கண்டென்ட்லாம் இருக்கே சார். அப்ப எப்போ ஒரு குழந்தை கைக்கு போன் போதோ, ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போன் போதோ, அப்பவே அவங்க தேவர் ப்ரோன் டு எவ்ரிதிங்ல. அவங்க போன் எடுத்தாலே பான் ஃபிலிம் கூட பார்க்க முடியும் சார். அப்போ நீங்க இதை மட்டும் அவங்க பார்த்து கேட்டு போவாங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? அப்போ ஓப்பனாவே வந்து மேட்ரு பண்ணலாமா, மேட்ரு பண்றியா, சரிங்களா? அப்புறம் வந்து எடுத்த உடனே வல்கர் வார்த்தை, சரிங்களா? அவ்வளோ அசிங்கமான வார்த்தை. அதில் சென்சார் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டீங்க, சரிங்களா? அதனால உங்களுக்கு ஓகே தான். ஆனால் வந்து இப்போ வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்தால் தான் ஹிட் ஆகுது, சரிங்களா? இப்போ உங்களுக்கு வாங்கிட்ட பிறகு 18 இயர்ஸ் ஸ்கூலில் மேலே தான் வர முடியும். எப்படி சார் உங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வருவாங்க சார்? அதை தான் இதில் கிளியராக போட்டிருக்கேன். அடல்ட்ஸ் ஒன்லி ஃபிலிம் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் யூத் தான் போட்டிருக்கோம். அதை என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைங்க இந்த படத்தை பார்க்கக்கூடாது, இது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது. ஆனால் குழந்தைங்களை பெற்ற அப்பா அம்மாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். அதை தான் இதை மீன் பண்ணி. அவங்களும் ஃபேமிலி தானே சார். ஒரு கல்யாணம் ஒரு புருஷன் முன்னாடி ஃபேமிலி தானே. குழந்தையோட வந்தால் தான் ஃபேமிலின்னு அர்த்தம் கிடையாதுல்ல. ஒரு 45 வயசுல இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி தானே. அதை மீன் பண்ணி தான் ஃபேமிலி ஆடியன்ஸ்னு சொல்கிறோம். குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்றதுனால தான் ஏ சர்டிஃபிகேட். சொல்லுங்க சார். நீங்க வந்து பேசும்போது சொன்னீங்க காலகாலம் மாறிட்டே இருக்கு, வெள்ளை சேலை வந்து மாறிடுச்சு, அதுக்கப்புறம் உடன்கட்டை மாறிடுச்சு. இதுலயும் அந்த குரங்கு மேட்டும் மாறுன்றீங்க. அப்படி நான் சொல்லலை. அதுதான், அது வேற இது வேற.
இதில் டிஸ்கஸ் தான் பண்ணுறோம். அதான் அகைன் நான் ஃபுல்லாக சொல்ல முடியாது, அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் ஆயிடுச்சு சார். நீங்க அந்த தாலியை நீங்க கட்டியிருக்கேன் சார். உங்க மிஸ்ஸஸ் கட்டிக்கல? அவங்களும் கட்டியிருக்காங்க சார். காட்டலையே? அதான் சார், இது ட்ரெய்லர் சார், ட்ரெய்லரில் ஃபுல்லாக காட்ட முடியாது சார். தாலியை காட்டுறதுல என்ன ஆயிட போகுது? இல்லை சார், என்ன காட்டணும் காட்டக்கூடாதுன்றது நாங்கள் டிசைட் பண்ணுறது தானே சார். ட்ரெய்லரில் ஃபுல் படத்தை காமிச்சிட்டேன் அப்படின்னா படத்தில் என்ன சார் இருக்கும்? இல்லை சார், அது புரியுது, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும். தேங்க்யூ அகைன். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை சார், உங்கள் கேள்விகள் புரியுது சார். ஆனால் அதுக்கு பதில் படம் தான் சார். நான் பதில் சொல்கிறத விட படம், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. தேங்க்யூ கலையரசன் சார். தேங்க்யூ கலையரசன், உங்களுக்கு தான். நீங்கள் சொன்னீங்க என் போர்ஷன் தான் பார்த்தேன்ட்டு. ஏன்னா இப்போ வந்து ஒரு நல்ல வளர்ந்து வர ஆக்டர் நீங்கள். இப்போ வந்து இது மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து டேரக்டர் உங்ககிட்ட சொல்லுவாங்க. சொன்ன உடனே சில பேர் வந்து ஹீரோயினே சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நான் வந்து கதை கேட்டேன், எனக்கு பிடிக்கல, அதுக்கப்புறம் ரெண்டாவது சொல்லி ஓகே பண்ணுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்ட் தான் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து கலையரசனுக்கு ஒரு பேர் இருக்குது, சரிங்களா? இது மாதிரி சப்ஜெக்டில் வந்து அவர் கலையரசன் உள்ளே வரும்போது அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து உங்களை வந்து இது மாதிரி ஸ்டோரியிலேயே வந்து கூப்பிடாங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மேலே ஏற முடியுமா? இல்லை, கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு படம் கதை கேட்குறோம், வந்து ஃபுல் கதையை கேட்டோம், நம்ம நடித்து முடித்தோம், நம்ம கேட்ட கதை தான் வருதுன்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப ஜெனுவனான ஒரு கதையை கேட்டு ஒரு ஷார்ட்டில் ஒருத்தரை தப்பாக காமிச்சிட்டு கூட அவங்க போகலாம். அதில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக நீ படத்தை நான் நிறுத்திட முடியுமா? பல கோடிகள் இன்வால்வ் ஆகிற விஷயம். நான் இந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது என் கதை கரெக்டாக இருந்தது. எந்தில் வந்து எனக்கு ஆக்சுவலாக கனெக்டும் ஆச்சு. அந்த கதை எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அது நானும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கும் அந்த யோசனை வந்திருக்கு, என்ன இந்த மாதிரி ஆமாம் இதில் கரெக்ட் இல்லை, இவர் சொல்கிறது கரெக்டாக யோசிச்சிருக்காரு. அதெல்லாம் அது மாதிரி எனக்கு ரிவ்யூவர்ஸ் வச்சும் ஒரு கதை சொல்லியிருந்தார். அதுவும் பயங்கர சென்சிபிளாக இருந்தது. அதுதான் நான் உட்காந்து இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து படத்தை எனக்கு போட்டு காட்டு, ஒரு ஷார்ட் எனக்கு காட்டு, ஒரு ஷார்ட் சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத நிலமையில நம்ம கிடையாது. நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டு எல்லாமே என்னை நம்பி இருக்கிற மாதிரி இருந்தால் நான் இப்போயுமே ஐ எம் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள். நம்ம 100 பேரை கரெக்டாக காட்டுற மாதிரியும் யாருமே தப்பாக காமிச்சதோட யாருமே ஒரு படத்தை பார்த்து காயப்படக்கூடாதுன்றது நான் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படம் எனக்கு மற்ற போர்ஷன்ஸ் உண்மையாக நான் பார்க்கல. பட் ஆனால் விக்னேஷ் கார்த்திகோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் எனக்கு தெரியும். அவர் என்கிட்ட சொன்ன கதை இருக்கும், என் கதையில் இருந்த ஜெனுனிட்டி எனக்கு தெரியும். அதனால் அதே மாதிரி மற்ற விஷயங்கள் அவர் ட்ரீட்மெண்ட் மேபி அவர் ஆரம்பிக்கிறது இப்படி இருக்கலாமே தவிர பட் கண்டிப்பாக ஒரு தப்பான ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, உங்கள் சீனில் தான் சார் அந்த குழந்தை வந்து பேசுகிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து டேக் எடுக்கும் போது வேறு டைலாக்கு, அதுக்கப்புறம் அந்த டைலாக் உங்க வந்து சொன்னாருங்களா இது மாதிரி தான், இந்த மாதிரி தான் டைலாக் வரப்போகுது? நான் அப்பயுமே சொன்னோம், நம்ம குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறோம், நம்ம இது வந்து தப்புன்னு தான் காட்ட போகிறோம், பட் குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கிளியராக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன்னா அதனால தான் அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம அந்த குழந்தையுமே இப்போ அந்த படம் பார்க்கறதுக்கு நமக்கு அலவுட் கிடையாது. அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைய வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது வேறு டைலாக்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணோம். அது ரொம்ப கான்ஷியஸாக, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுவே நம்ம படத்தில் பண்ணுறது தப்புன்றது தான் நம்ம சொல்ல வருது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக தான் பண்ணார். ஸோ அது வந்து எனக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணார், அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் நடிச்சேன். இல்லை, அங்கே நம்ம சொல்லவே இல்லை அவங்ககிட்ட நம்ம இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட வந்து நம்ம ரன்னிங் பேரண்ட்ஸுக்கு தெரியும், பட் ஆனால் அங்கே வந்து குழந்தைக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். ஹாட்ஸ்பாட் மூவியோட பிரஸ் மீட்டிற்கு வருகை புரிந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி. தற்போது ஹாட்ஸ்பாட் படத்தினுடைய திரைக்குழுவினர் தற்போது குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள்.